வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜீவன் தொலைக்காட்சி நேரம். சொன்ன மாதிரி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செய்து. அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வீடியோஸ் டக்கு டக்கு டக்குன்னு வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய ஆன்மீக அனுபவங்கள், ஆன்மீக சிந்தனைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். சரிங்களா? இன்னைக்கு டாபிக் போயிடலாமா? ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக், நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் ஜோசியம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். சரி, ஜாதகம் ஜோசியத்தை பற்றி நான் பெருசாக போக தேவையில்லை. அதை பத்தி இன்னொரு எபிசோட்ல நம்ம போகலாம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் தான் சனி பகவான். உலகத்துல மற்ற எதை பத்தியும் நம்ம கவலைப்பட மாட்டோம். இந்த சனி பகவானை நினைச்சாதான் அடி கையாடும். ஏன்னா சனியோடைய பிடியில வந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனி பெயர்ச்சி அப்படின்னா என்ன? ஆக்சுவலா இது வந்து பயிற்சினா நான் ரொம்ப டெக்னிக்கலா போக மாட்டேன். இந்த கட்டத்துல இவர் வந்தா என்ன பண்ணுவாரு, இவர் உச்சமா இருந்தா நீச்சமா இருந்தா என்ன பண்ணுவாரு, ஒரு பார்வைனா அப்படிலாம் நான் போவே போறதில்லை. இவரு வந்து முக்கியமான ஒரு 4 இடம் இருக்கு. அந்த 4 இடத்துக்கு வந்தாருன்னா அங்கதான் மனிதனுடைய வாழ்க்கையே மாறும். அதுக்குதான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு விரயச்சனி, அப்புறம் ஜென்மசனி, அதுக்கப்புறம் பாதசனிம்பாங்க, அஷ்டமத் சனி. இந்த 4 தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அப்ப இந்த 4 சனி இருக்கக்கூடிய ராசிகள் கவனிச்சுக்கங்க. அந்த ராசிகள் மட்டும் கிடையாது, எப்படி இருந்தாலும் அவர் எல்லா ராசிக்கும் வரத்தான் போறாரு. எல்லார்த்தையும் வந்து பிரச்சனை உண்டாக்கத்தான் போறாரு. அவங்க அப்படின்னா இது எல்லாருமே இதை பார்க்கக்கூடிய வீடியோ. அப்போ சனி பெயர்ச்சி அப்படின்னா சனியின் பயிற்சி. பயிற்சினா ட்ரைனிங். ட்ரைனிங்னா என்ன அர்த்தம்னா, டேய் நீ லைஃப்ல இத்தனை வருஷம் என்னமோ ஓடி போயிட்ட, என்னென்னமோ பண்ணிட்ட உன் இஷ்டத்துக்கு. ஆனா வாழ்க்கையை எப்படி அணுகணும், எப்படி வாழ்க்கையை வாழணும், வாழ்க்கையின் பர்பஸ் என்ன, எதற்காக இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்க, இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் என்னங்கிறத ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசிரியரா பெரம்பு எடுத்து புட்டீர்னு அடின்னு அடிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவருக்கு பேரு தான் சனி பகவான். அவரு தான் நீதிமான். உங்க கர்மவனியை கால்குலேட் பண்ணி பர்ஃபெக்டா அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் என்ன டெபிட் என்னன்னு பார்த்து கிரெடிட்டா இந்தா டெபிட்டா இந்தான்னு கொடுக்கக்கூடியதான் சனி பகவான். அந்த டெபிட்டுங்கிற ஒரு கெட்ட கர்மா, நீங்க பல ஜென்மமா பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து கழிக்கிறதுக்கு உதவக்கூடியவரும் சனி பகவான் தான். அப்ப இந்த 4 பயிற்சி, 4 வகையான இடங்கள் இருக்கு இல்லையா? நான் சொன்ன மாதிரி 12, 1, 3, 2, இது இல்லாம 8. ஸோ அஷ்டமத் சனி, பாதசனி, ஜென்மசனி அண்ட் விரயச்சனி. ஸோ இது என்னங்கிற நான் சொல்லிடுறேன். ஸோ அஷ்டமத் சனி அப்படின்னா அது பேர் என்ன, விரயசனி அப்படின்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். உங்கள்ட்ட என்ன இருக்கோ அது இருக்கும். நிறைய பேர் பணம் சொல்லுவாங்க. அப்ப பணம் இல்லாத பிச்சைக்காரனுக்கு என்ன விரயமாகும்? அவனுக்கு என்ன அதிகமா இருக்கோ, என்ன மைண்ட்லயே எது விஷயம் அதிகமா இருக்கோ அது விரயமாகும். ஜென்மம்னா உடல், உடல் ரீதியான துன்பங்கள். பாதம்னா குடும்ப ரீதியான பிரச்சனைகள். அஷ்டமத் சனினா இந்த 7.5 வருஷத்தை கொடுக்கறத ஒட்டுமொத்தமா 2.5 வருஷத்தை சுருக்கி கொடுக்கறதா இதோடைய வேலை. அப்ப இதுல நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. சனி பகவான் இஸ் அகெயின்ஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் விஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மெட்டீரியல் உலகம், இந்த மாயை உலகத்துல நீங்க ரொம்ப மூழ்கி, அது மாயைனா உங்களுக்கு தெரியும், எல்லா வகையானதான். பொறாமை, காமம், குரோதம், விரோதம், இது எல்லாமே மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறது, இது எல்லாமே தான் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல இருக்கும். அதுல இருந்து உங்களைய இந்த வெளி உலகத்திலிருந்து உங்களுடைய அக உலகமான ஆன்மீகத்தை கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறது தான் இந்த சனி பகவானுடைய வேலை. அப்படின்னா என்ன பண்ணுவாரு? வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு. வெளியில இருக்கக்கூடிய நீங்க முயற்சி பண்ற எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கடை உண்டாங்க. நீங்க என்னதான் முயற்சி பண்ணுங்க, அந்த டைம்ல உங்களால சக்சஸே பண்ண முடியாது. உங்களுடைய சார்ட் எடுத்து உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி எந்த வருஷம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விரயச்சனினா மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, உங்களுடைய விரயம் என்ன இருக்கோ அதெல்லாம் விரயம் பண்ணும். அப்போ காசா நஷ்டமா இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் நஷ்டம், கடன் எல்லாமே வரும். உடல்ல இருக்கிற நோய்கள்லாம் வரும். அப்ப நோய்கள் திடீர்னு வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க உடல்ல இத்தனை வருஷமா நீங்க சாப்பிட்ட உணவு என்னென்னலாம் உணவு தப்பான உணவு பழக்கங்கள், தப்பான உடல் பயிற்சி பண்ணாம இருந்து நல்லா கொழுன்னு உட்காந்து ஃபேட்டை சேர்த்து வைக்கிறது, இது எல்லாத்தோட ரிசல்ட்டா வர்றது. நெக்ஸ்ட் ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னா ப்ராப்பரா உங்களுக்கு சுத்தமா சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்டோ ப்ராப்பரான விஷயங்கள் கொடுக்காம இருக்கும்போது வரக்கூடிய விஷயங்கள். அப்ப இது எல்லாமே வெளிப்புறத்துல இருக்கிறது.
அப்ப வெளிப்புறம் இருக்கக்கூடிய எந்த விஷயம் நீங்கள் செய்தாலும் அதில் பிரச்சனை 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 கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆப்ஷன் என்னவா இருப்பாங்க? அமைதியா உட்காருவீங்க. அப்ப இது 7.5 வருஷம் அமைதியா உட்காரணுமா? கிடையவே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்ப அது 7.5 வருஷத்துலயும் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம், மொத்தம் 4 கட்டங்கள் சொல்லிருக்கீங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுடைய அக வாழ்க்கையில அதிகமா இன்வால்வ் ஆயிட்டு அக வாழ்க்கை மூலமாக புற வாழ்க்கையை நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல துன்பம் குறையும், அதுக்கப்புறம் இன்பம் வெளியாகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 7.5 அந்த 10 வருஷ காலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 7.5 நாடு செப்டிஸ் அஸ்டமச்சின், அந்த டைம்ல முக்கியமா அந்த டைம்ல முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கை ஒண்ணு ஆன்மீகத்துல போகட்டும், இல்ல ஒரு கடவுளை நோக்கி போக வேண்டும். அப்ப காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். நல்லா புரிஞ்சுக்க, இந்த டைம்ல தான் உங்களுக்கு சோம்பேறித்தனம் பயங்கரமா வரும். சும்மா இஷ்டத்துக்கு வாய் விட வேண்டியது, சண்டை வர வேண்டியது, பிரச்சனை பண்றது, ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுவோம், ஏய் நான் யார் தெரியுமா, நான் பண்ணா சக்சஸ் பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு ஈகோ, நான் பண்ணிதே பெறும், நான் பண்ணா அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் ஈகோ மூலமா பிரச்சனை விழுறது. அப்ப முதல்ல ஹம்பிள் ஆகணும். யூ ஹேவ் டு பி ஹம்பிள். அமைதி. நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, இந்த பிரபஞ்சம் எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன், நம்ம துண்டாளு அப்படின்ற ஒரு அமைதியா இருந்துட்டு அப்போ முதல்ல அக வாழ்க்கைக்குள்ள நுழையணும். அக வாழ்க்கைனா ஒரு நாள் 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் முடியுமோ அக வாழ்க்கைக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்ப கண்ணை மூடிட்டு அக வாழ்க்கையில இருக்கீங்க, மெடிடேட் பண்றீங்க, தியானம் பண்றீங்க, மந்திரம் சொல்றீங்க, கடவுள் மேல பண்றீங்க. அப்ப சொல்ல 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 என்ன ஆகும்னா, உங்க மைண்ட ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கு, இந்த ஸ்கிரிப்ட் மூலமா நீங்க விரயம் பண்ண போறீங்க, உங்க உடம்புல பிரச்சனை வரப்போகுது, குடும்பத்துல பிரச்சனை வரப்போகுது, அஷ்டமசனி மூலம் எல்லா பிரச்சனையும் வரப்போகுது. அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ல இருந்து நீங்க விட்டு என்ன பண்ணுவீங்க, அக வாழ்க்கையில கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுதோ, தியானத்தில் இருக்கும் போதோ, மூச்சு பயிற்சி பண்ணும் போதோ, இல்ல எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்துக்கு உணவளிக்காமல், அந்த எண்ணத்தை உடனே செயல்படுத்தாமல் நிதானமாக இருக்கும் பொழுது என்ன பண்றீங்க, அங்க வெளியில் இருக்கிற கர்மா பாட்டுல ஓடிக்கிட்டே இருக்கும், எண்ணங்களா ஓடிடும், வெளியில வராது. அப்ப வெளியில வரல அப்படிங்கும் போது நீங்க அதுக்கு முக்கியத்துவம் தராத போது அது வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல நான் போய் இப்ப பணம் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண போறேன், கடனை வாங்கியாவது இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த டைம்ல வரும். அது இன்வெஸ்டும் அந்த டைம்ல பணமும் சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா கிடைச்சாதானே உங்களுக்கு எல்லாத்தையும் காலி பண்ண முடியும். கிடைச்சு போவீங்க, பண்ணுவீங்க, ஆனா சோம்பேறித்தனம், மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட வேண்டியது, இதெல்லாம் பண்ணி முழுக்க முழுக்க அது டிசாஸ்டர் ஆகும். அப்ப அந்த டைம்ல நீங்க அமைதியா இங்க உட்கார்ந்து இந்த அக வாழ்க்கையில இருக்க 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 இதாகும். அந்த டைம்ல இன்னொரு முக்கியமான மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு ஆசைப்படக்கூடாது. நான் ஊர் சுத்த போறேன், நைட் ரைடு போக போறேன், லாங் டிரைவ் போக போறேன், கிளப்பிங் போக போறேன், அது பண்ண போறேன், ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு உலகத்தை என்ஜாய் பண்ண போறேன். நோ 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 நோ. நீங்க எந்த அளவுக்கு அந்த டைம்ல மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அடி விழும். ஏன்னா அப்ப டீச்சிங், இப்ப டீச்சர் இருக்காரு, ஒரு கிளாஸ்ல உட்காந்து நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, டீச்சரை உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நான் போய் ஜாலியா பாட்டுக்கு டான்ஸ் ஆறேன்னு வெளில போனா சும்மா வரா, குச்சி எடுத்து அடிக்க மாட்டாரு. அதே மாதிரிதான் இங்க இந்த டைம்ல உங்களுக்கு அவர் டீச் பண்றாரு, பொறுமையா டீச் பண்றாரு, நிதானத்தை டீச் பண்றாரு, எந்த செயல செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு, யோசிக்க வைக்கிறாரு, இது எல்லாமே. அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு டீச் பண்ற டைம்ல நம்ம டீச்சருக்கு உட்காந்து என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அமைதியா. அப்ப கேட்கும் போது என்ன பண்ணும், நம்ம மைண்ட் ஃபுல்லா குய்யாமேன்னு கத்திட்டு இருந்தா கேட்க முடியுமா? முடியாது. கிளாஸ்ல உட்காந்து 26 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எல்லாம் கத்திட்டு இருந்தா டீச்சர் சொல்றது எப்படி கேட்கும்? அதான் உங்க மைண்ட் கத்திக்கிட்டே இருக்கும். அந்த மைண்டை முதல்ல காம் டவுன் பண்ணீங்கன்னாவே யூ கேன் ஏபிள் டு ஹியர் சம்திங். இதை பண்ணு, இதை பண்ணாதேன்னு ஒரு இன்வாய்ஸ் கேட்கும் உள்ளுக்குள்ள, அந்த அகக்குரல் கேட்கும். அந்த அகக்குரலை டெவலப் பண்றதுக்காக தான் இந்த விஷயம். அப்ப 7.5 வருஷமும் முழுக்க முழுக்க கடவுளிடம் ஒப்படைச்சு கடவுள் மூலமாக முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய அந்த கர்மா அங்க செயல்பட போவதில்லை. அதன் மூலமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்ப முதல்ல எடுத்தோடனே நல்ல விஷயம் நடக்குமா? கிடையாது. நீங்க முதல்ல அக வாழ்க்கைகளை இதை முழுக்க முழுக்க இன்வால்வ் ஆக 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 மனம் அமைதியாகும், உடல் அமைதியாகும். உடல் அமைதியாகும் போது உடல் இருக்கக்கூடிய நோய்கள் மற்றது எல்லாமே கிளியர் ஆகும். டிப்ரெஷன் இருக்காது. மைண்டு ஃப்ரீயா இருக்கும் போது ஃப்ரீயா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க. அதன் மூலமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. புரியுதா? இவ்வளவுதான் விஷயமே. எந்த ஒரு விஷயத்தையும் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், ஃபர்ஸ்ட் சீக்கிரம் தூங்கணும், உணவு கட்டுப்பாடு முக்கியம், ஆன்மீக பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 90% பாதிப்பு ஈஸியா குறையும். இதுதான் அதோடைய விஷயம். புரியுதுங்களா? இப்போ புரியுதா? இதுக்கு பேரு ட்ரைனிங் சென்டர். இட்ஸ் கால்ட் மிஸ்டர் சனி பகவான்ஸ் ட்ரைனிங் அகாடமி. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ். அந்த 10 இயர்ஸ் அகாடமியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஹீஸ் அ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸோ லேர்ன் இட். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இந்த 10 இயர்ஸ்ல லேர்ன் பண்றது நம்மளுக்கு எப்படி பிஹெச்டி முடிச்சா அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த ட்ரைனிங்கை கரெக்டாக பண்ணிட்டு அடுத்தடுத்த வாழ்க்கையில நீங்க மேம்பட்டு போயிட்டே இருக்கலாம்.
கிளியரா? இவ்வளவுதான் விஷயமே. அந்த 10 வருஷமா உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் இந்த 10 வருஷம் வெளில வந்தோடனே எல்லாமே டப்ப டப்ப டப்பன்னு ஓப்பன் ஆகும் எல்லாமே. அப்போ இதை கத்துக்கிட்டது மூலமா நீங்க பொறுமை நிதானமெல்லாம் கத்துக்கிட்டு போக முடியும். உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மன ஆரோக்கியம் நடக்கும், ஆன்மீகமும் நல்லா இருக்கும். எவ்ரி திங் வில் பி குட். புரியுதுங்களா? இதுதான் ஹவு டு ஹேண்டில். மற்றபடி கோயில் போறது அதெல்லாம் மற்ற சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க. என்னுடைய விஷயம் இவ்வளவுதான். இதுல இருந்து வெளியில வருது இப்படிதான் வருவீங்க. கிளியரா? ஓகே ஃபைன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த செஷன் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ மீண்டும் ஒரு செஷன்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் தொலைக்காட்சி தாராபுரம். நன்றி, வணக்கம்.